டெக்ஸ்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிற கான்செப்டை ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனை டெக்ஸ்ட் டு பிடிஎஃப்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் மேனிஃபெஸ்ட் கீழே ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட பேக்கேஜ் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ion.sbstechnologies.text2pdf. ஸோ இந்த பேக்கேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்பை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பேக்கேஜில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் டேக்கில் எந்த பேக்கேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூசர்ஸ் பர்மிஷன்ஸ் என்ன கான்செப்ட் பண்ண போகிறோன்னா, ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை பிடிஎஃபாக நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பெர்மிஷன்ஸ் வேணும். யூசர்ஸோட பெர்மிஷன் இல்லாமல் அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் android.permission.write external storage இப்படிங்கிற பெர்மிஷன்ஸை கொடுக்கணும். இதே மாதிரி இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளார நிறைய கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளார Android:allow black இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளார ஆண்ட்ராய்டு allow backup is equal to ட்ரூன்னு கொடுக்குறோம். மார்ஷ்மெலோ அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு வேர்ஷன்ஸ் API லெவல் 23க்கு மேலே இருக்கிற எல்லா மொபைலுக்கும் பை டிஃபால்ட்டாக allow backup ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். Android: full backup கண்டென்ட்டும் ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ ஆண்ட்ராய்டு ஐகான் MIP map /launcher இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த லான்ச்சர் அப்படிங்கிறது தான் நம்ம ஆப்போட ஐகான். அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லான்ச்சர் ஐகான் இருக்கும். அந்த லான்ச்சர் ஐகான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதாவது ஸ்மால் டிவைஸ்லேருந்து ஹை-எண்ட் டிவைஸ் வரைக்கும் இமேஜஸ் டிசைன் ஆகிருக்கும். MIP மேப் அப்படிங்கிற கீழே IC லான்ச்சர், அந்த IC லான்ச்சரில் 6 டைப் ஆஃப் இமேஜஸ் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த இமேஜ் சைஸ்க்கு பொறுத்த மாதிரி இந்த இமேஜஸ்லாம் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கலாம். Android icon equal to @MIP IC launcher. இந்த MIP IC launcher அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா MIP IC launcher கீழே 6 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜஸை அசட்ஸாக கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வேறு ஏதாவது இமேஜ் வேணுனாலும் இங்கே போய் கிரியேட் பண்ணிக்கலாம். Android:label is equal to @string app name. இந்த @string app nameங்கிறது வேல்யூஸ் கீழே இருக்கிற string.xml போனீங்கன்னா இந்த string.xml ஆப்போட நேம் என்னங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட் டு பிடிஎஃப்னு கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதை இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். DSP_name is equal to PDF is created at அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா Android:round icon @minimap /IC launcher round இதையும் இந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது support RTL, அதாவது ரைட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக இது கொடுக்கறது. இதுவும் ட்ரூ இங்கே செட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டோட தீம்ஸ் @style app themeனு கொடுத்துருக்குறோம். இந்த தீமோட ஸ்டைல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா style.xml இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க இந்த நேம் தான் அங்கே கொடுத்துருப்போம். theme.app light.dark action bar. டார்க் ஆக்ஷன் பார்னா ஆக்ஷன் பார் உங்களுக்கு டார்க்காக தெரியும். நான் இப்போ இந்த ஆக்டிவிட்டியோட டிசைன் லேஅவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க்காக இருக்கிற ஆக்ஷன் பார் தெரியும். இதுதான் இந்த ஸ்டைலு. சப்போஸ் இங்கே நோன் கொடுத்தீங்கன்னா அந்த மேலே ஆக்ஷன் பார் வராது. நான் இப்போ நோன் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன்.
நோன் டைப் பண்ணிட்டோம். உடனே அங்கே பாருங்கள், அங்கே ஆக்ஷன் பாரே இல்லை. நான் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கோட் டைப் பண்ண உடனே வந்து ஸ்க்ரீனில் அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பை டிஃபால்ட்டாக கலர் ப்ரைமரி டார்க், கலர் அசன்ட்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் இருக்கும். இந்த கலர் ப்ரைமரி டார்க், கலர் அசன்ட் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த colors.xml இருந்து வரும். இந்த colors.xml கலர் ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணி அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் ஆர் இங்கே வந்து RGB கலர் வேல்யூஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ARGB வேல்யூஸ் இங்கே இருக்கும். இந்த வேல்யூஸை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஆக்டிவிட்டிக்குள்ளே போனோம்னா, ஸோ ஆண்ட்ராய்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஜாவா கிளாஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ஜாவா கிளாஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியில் ஆண்ட்ராய்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஆக்டிவிட்டி. அந்த மெயின் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஆக்டிவிட்டி வந்து ஜாவா கிளாஸு. அந்த ஜாவா கிளாஸில் அடுத்து பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி ஆண்ட்ராய்ட் நேம் டாட் மெயின் ஆக்டிவிட்டி. ஜாவா கிளாஸ் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கிறோமோ அந்த நேம் தான் இங்கே கொடுக்கணும். அதோட லேபிள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரிங்லேருந்து எடுத்துருக்கிறோம். இப்போது இண்டென்ட் ஃபில்டர், அதாவது அதோட லேபிள் போட்டுட்டு மெயின் இண்டென்ட் ஃபில்டர் Android label is equal to @string/API name. Indent filter Android label is equal to @string/app name. இப்போ வந்து action Android name equal to android.indent.action.main category Android name equal to android.indent.category.launcher. இந்த ரெண்டு கோடிங்குமே ஆப் பை டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது இந்த இண்டென்ட் ஃபில்டர் வந்துடும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் நீங்கள் இண்டென்ட் ஃபில்டர் வந்து இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதாவது டாட் வியூவிலையும் இந்த லான்ச்சரும் ப்ரௌசபிள் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கோடை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா android:host ஈக்குவல் டு www.sbstechnologies.in and path is equal to path prefix is equal to /sbs and Android scheme is equal to HTTP. இந்த மாதிரி ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் இந்த ஆப்பை போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க், ஹோம் பேஜ் லிங்க் வந்து சர்ச்சில் நம்ம ஆப் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணும்போது ஹோம் பேஜ் லிங்க் போகிறதுக்கு ஆனால் பாத்திங்க வந்து பை டிஃபால்ட்டாக ப்ரௌசபிளில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சர்ச் ஆப்டிமைசேஷன், ப்ளே ஸ்டோரில் சர்ச் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கும் அந்த சர்ச் வெப்சைட்டில் சீக்கிரமாக உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இண்டென்ட் ஃபில்டர் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதுதான் மேனிஃபெஸ்ட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இப்போ மேனிஃபெஸ்ட் பார்த்தாச்சு. மேனிஃபெஸ்ட் பார்த்தோன்னே நம்ம அதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி மெயினை டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெக்ஸ்ட் வியூ இருக்கும். டிசைனில் டெக்ஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கோடிங் இருக்கும். இந்த கோடிங்கில் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டிசைன் ஃபார்மேட்டை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் லேஅவுட்டில் இருக்கிறோம். கன்ஸ்ட்ரைன்ட் லேஅவுட் மேட்ச் பேரண்ட்னா ஒரு சைஸு, டிவைஸோட சைஸ் எந்த பெருசு இருக்குதோ அந்த பெருசுக்கு இந்த மெயின் ஆக்டிவிட்டி பெருசாக ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 10.1 அப்படிங்கிற சைஸ் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ட் லேஅவுட் ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து எந்த டிவைஸ்க்கு என்ன சைஸ்க்கு பை டிஃபால்ட்டாக பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக 4.7 அப்படிங்கிற டிவைஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மால் டிவைஸ்க்கு ஒரு அப்ராக்சிமேட்டான சைஸை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் வியூங்கிற ஒரு விக்கெட்டு. இந்த விக்கெட்டை வந்து நீங்கள் கோடிங் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலட்டுன்னு இருக்கும். இந்த பேலட்டில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும்.
இந்த இடத்துல டெக்ஸ்ட் வியூன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னாவே இந்த டெக்ஸ்ட் வியூ வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் வியூ வந்தோடனே ஐடி பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். இந்த ஐடி பேஸ் பண்ணி தான் ஜாவாவில் கால் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வித்து ஹைட்டும் வந்து வேர்ப் கண்டென்ட்னு போட்டிருக்கிறேன். வேர்ப் கண்டென்ட்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி அது சுருங்கிக்கும். இப்போ ஆண்ட்ராய்டோட டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு pdf இஸ் கிரியேட்டட் அட் மவுண்ட் ஸ்லாஷ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு pdf இஸ் கிரியேட்டட் அட் மவுண்ட் ஸ்லாஷ் sd card ஸ்லாஷ் pdf ஸ்லாஷ் நேம் டாட் pdf அப்படிங்கிற ஒரு பாத்தில் லொக்கேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அந்த பாத்தை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் லேயர்ட்டோட கான்செப்ட் பாட்டம் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதான் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டு. இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் நம்ம ஆக்டிவிட்டி மெயினை உருவாக்கியாச்சு. அடுத்தது ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிறோம். இது எங்கே பயன்படுத்தியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியில் தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம். இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் அட் ஸ்ட்ரிங் ஸ்லாஷ் டிஎஸ்பி டி அட் ஸ்ட்ரிங் ஸ்லாஷ் டிஐஎஸ்பி அண்டர்ஸ்கோர் நேம். இந்த வேரியபிள் நேம் டிஐஎஸ்பி அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிற வேரியபிள் நேமுக்கான வேல்யூஸ் தான் நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு பை டிஃபால்ட்டாக அது இங்கே வேல்யூஸ் அங்கேருந்து எடுத்துக்கும். அந்த எடுத்த வேல்யூ தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் டாட் எக்ஸ்எம்எல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆப். ஸோ ஆப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன், வேல்யூஸ் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், லேஅவுட்டு மினிமைஸ் பண்ணியாச்சு, ரிசோர்ஸ் மினிமைஸ் பண்ணியாச்சு, மேனிஃபெஸ்டும் மினிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ மேனிஃபெஸ்ட் யூஸ் பண்ணி மெயின் மேனிஃபெஸ்டும் இப்போ மேனிஃபெஸ்டும் மினிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ மினிமைஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து கிரிடில் ஸ்கிரிப்டில் build டாட் கிரிடில் மாடியூல் கோலன் ஆப் இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இது ஓப்பன் பண்ணாவே நமக்கு இங்கே ஒரு கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீன் வந்துடும். நம்ம வந்து இப்போ அப்ளை பிளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு com.android.application இந்த பிளக்இன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் ஆண்ட்ராய்டில் எஸ்டிகே சப்போர்ட் என்ன வேர்ஷன் 28னா ஆண்ட்ராய்ட் 9.0 பை வேர்ஷன்ஸ். ஸோ இதோட டிஃபால்ட்டு அப்ளிகேஷன் ஐடி தான் நம்ம பேக்கேஜ் ஐடின்னு சொல்லுவோம். அது இங்கே வந்துருச்சு. மினிமம் எஸ்டிகே அப்படிங்கிறது கம்மியான டிவைஸ்லேருந்து ஒர்க் ஆகும். அதாவது 15 இது வந்து ஐஸ்கிரீம் சாண்ட்விச் வெர்ஷன் அப் டு ஆண்ட்ராய்ட் 5 வரைக்கும் நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகும். இதோட வேர்ஷன் கோடு வந்து 1, வேர்ஷன் நேம் 1.0. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வேர்ஷன் வரும்போது நம்ம இங்கே டெனோட் பண்ணுவோம். இது வந்து டெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஜே யூனிட் ரன்னர், இதுதான் வந்து டெஸ்ட் இன்க்ரிமெண்ட் ரன்னர். இப்போ பில்டு டைப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இதெல்லாம் பில்டு டைப் ரிலீஸ் இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக கான்ஃபிகரேஷன் ஆகிருக்கும். இப்போ வந்து டிபெண்டன்சி, அதாவது இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கான டிபெண்டன்சி ஃபைல்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாரு, டிர், லைப்ரரி, அப்புறம் com.android.support, ஆப் காம்பேட். இந்த ஆப் காம்பேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோயர் வேர்ஷன்லேருந்து ஹையர் வேர்ஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம். implement com.android.support is equal to implement com.android.support app compat version 28.0.0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9 பை வெர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா லைப்ரரிஸும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம் டிபெண்டன்சி ஃபைல்ஸு. ஸோ அதோட கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டு, ஜே யூனிட் டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரன்னர், இது எல்லாமே ES Pro Core,
அப்புறம் லைப்ரரி ஃபைல்ஸ். இதுதான் முக்கியமான ஃபைல்ஸ். இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் தான் வந்து நம்ம எப்படி கொண்டு வருங்கிறது இப்போ அடுத்து சொல்லித்தரேன். இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் ஐ டெக்ஸ்ட் பிடிஎஃப் இப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ரெடிமேட் கோடிங்ஸு சம் கிளாஸஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இது எப்படிங்கிறத நான் இப்போ அடுத்து சொல்லித்தரேன். இந்த இடத்துல ப்ராஜெக்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. ப்ராஜெக்ட்னு சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் கீழே லைப்ரரின்னு இருக்கும். இந்த லைப்ரரியில் தான் வந்து ஐடெக்ஸ் பிடிஎஃப்னு இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் போய் ஐடெக்ஸ் பிடிஎஃப் வேர்ஷனை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஃபைலை கொண்டு வந்து இந்த இடத்துல லைப்ரரி கீழே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு த லைப்ரரி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல லைப்ரரி ஸ்லாஷ் ஐடெக்ஸ்ட் பிடிஎஃப் கோலன் லைப்ரரி ஸ்லாஷ் ஐடெக்ஸ்ட் -5.3.3 என்ன வேர்ஷனோ அந்த வேர்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ வெப்சைட்டில் தேடும் போது லேட்டஸ்ட் வேர்ஷன் இருந்துச்சுன்னா அந்த வேர்ஷனை போட்டு அதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வேர்ஷன்ஸை சொல்லித்தரேன். வெபிள் கிடில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்க்க போகிறது நம்ம மெயின் ஆக்டிவிட்டியிலான கோடிங்ஸ். மெயின் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்டென்ஸ் ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி. இதை சொன்ன மெயின் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்டென்ஸ் ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி. இந்த ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி தான் லோயர் வெர்ஷன்லேருந்து ஹையர் வெர்ஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டி ஃபைல்ஸையும் அதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அது எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது நியர் இன்டென்ஸ் கான்செப்ட். இப்போ பண்டில் கிரியேட் பண்ணியாச்சு. இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு பண்டில் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். அந்த லே அவுட் தான் வந்து r.layout.activity. இந்த இடத்துல செட் கண்டென்ட் வியூ ஆருங்கிறது ரிசோர்ஸ் .layout.activity _main. இந்த ஆண்ட்ராய்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிசோர்ஸுங்கிறது ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், ஆர்எஸ் அப்படிங்கிறக்கும். அதில் வந்து லேஅவுட்டு அதுதான் மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து XML வரைக்கும் போட தேவையில்லை, .xml போட தேவையில்லை. நீங்கள் ரிசோர்ஸஸ்க்கு பதில் ஆர்எஸ் பதில் r.layout.activity main இப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதோட கிளாஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் வியூ அதோட ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id.display. இந்த r.id.displayங்கிறது வந்து இது ரிசோர்ஸு, அதோட ஐடிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த ஐடி அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ இதுதான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்னொரு டெக்ஸ்ட் வியூ கிரியேட் பண்ணிங்கனாலும் அதோட ஐடி அதோட நேமையும் தான் நம்ம இங்கே ஜாவாவில் வந்து கால் பண்ணி அதோட ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நான் ஸ்ட்ரிங் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு environment.get external storage directory .toString. இது ப்ளஸ்ங்கிற ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர், பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரு, அதுக்குள்ள resume.pdf அப்படிங்கிற ஒரு பாத் ஃபைல் நேம். பிடிஎஃப்ங்கிற ஒரு ஃபோல்டர் ப்ளஸ் resume.pdf அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேம். ஸோ இந்த என்டையர் பாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம என்டையர் ஸ்ட்ரிங் ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம வந்து environment.get external storage directory .toString அந்த பாத்தை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் ப்ளஸ் போட்டு பிடிஎஃப்ங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளார resume.pdfங்கிற ஒரு ஃபைல் நேம் இப்படிங்கிறத ஒரு பாத்தை நம்ம வந்து ஒரு ஃபைலுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். நான் முதலே சொன்ன மாதிரி லாஜிக் எழுதுறதுக்காக கமெண்ட் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். add permission to manifest.xml.
இங்கே தான் வந்து நீங்கள் இந்த கோட் எழுதும்போது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெர்மிஷன் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் பெர்மிஷன் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு கிரியேட் அ நியூ blank டாக்குமெண்ட். நியூ blank டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் இந்த கிளாஸ் தான் வந்து நம்ம வந்து iText PDF அப்படிங்கிற லைப்ரரியிலேருந்து யூஸ் பண்ணுறோம். டாக்குமெண்ட்டுங்கிற கிளாஸில் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் நியூ டாக்குமெண்ட் பேஜ் சைஸ் வந்து A4 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு blank டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது கிரியேட் டைரக்டரி இன் தி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்ட்ரிங்கு கிரியேட் டைரக்டரி இன் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு ரூட் ஈக்குவல் டு environment டாட் கெட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டைரக்டரி டாட் டு ஸ்ட்ரிங். இந்த டோட்டல் பார்த்தையுமே நம்ம ரூட்டுங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைல் அப்படிங்கிற கிளாஸில் mydir அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் நியூ ஃபைல் இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேமில் இருந்தால் அது பேர் ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அதுக்குள்ளே நம்ம என்ன அனுப்ப போகிறோம்னா இந்த ரூட் பாத்தும் ப்ளஸ் இந்த PDF அப்படிங்கிற ஒரு டோட்டல் பாத்தையுமே எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தை போட்டுட்டு ரூட் ப்ளஸ் /PDF அப்படிங்கிற பாத்தை இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அனுப்பி விடுறோம். அனுப்புனதுக்கப்புறம் myDirectory.mkdir அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா அந்த டைரக்டரி கிரியேட் ஆயிரும். அடுத்தது கிரியேட் a PDF writer for writing into a new created document. இப்போ நம்ம PDF ரைட்டரை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ட்ரை கேட்சில் நம்ம போட்டுக்கிறோம். எனி எரர்னா அது கேட்ச் பண்ணி சொல்லிடும். என்ன டைப் ஆஃப் எரர், இல்லை ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் எரரா அந்த எரர் ரிலேட்டட் வரும். டாக்குமெண்ட் எக்ஸெப்ஷன் எரர்னா அது ரிலேட்டடாக வரும். ஸோ இது ட்ரை கேட்ச்குள்ளே எழுதிடுறோம். PDF writer டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் நியூ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் தான் நம்ம வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த பாத்து நம்ம இங்கே ஆல்ரெடி மேலே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஒரு PDF கிரியேட் ஆகுது. ஸோ ஓப்பன் அ டாக்குமெண்ட் ஃபார் ரைட்டிங் இன்டு எ டாக்குமெண்ட். ஓப்பன் டாக்குமெண்ட் ஃபார் ரைட்டிங் இன்டு டாக்குமெண்ட் சொல்லியிருக்கிறோம் கமெண்ட் லைனில். ஸோ நம்ம இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஓப்பன் கொடுத்தோன்னா அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து யூசர் டிஃபைன் மெத்தட் 2 யூசர் டிஃபைன் மெத்தட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஆட் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டை நான் அனுப்புகிறேன். அதே மாதிரி ஆட் டைட்டில் பேஜ் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் அனுப்புகிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டாட் க்ளோஸு. இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேயில் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து PDF கிரியேட் பண்ண அந்த லொக்கேஷன்ஸை இந்த ஃபைல் நம்ம இங்கே உருவாக்கணும் இல்லையா அந்த பாத்தை நம்ம இந்த இடத்துல போட்டோம்னா நம்ம டெக்ஸ்ட் வியூவில் ஃபைனலாக நம்ம இது இந்த கோடிங் ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம வந்து எந்த பாத்தில் அது வந்து ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கலாம். டோஸ்ட் மெசேஜ்லையும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டோஸ்ட் மெசேஜில் கொடுக்கும்போது டோஸ்ட் மெசேஜுங்கிறது ஒரு செகண்ட் மட்டும் ஸ்க்ரீனில் வந்துட்டு போயிடும் மெசேஜ் மாதிரி. ஸோ நீங்கள் அதுலேயும் வர மாதிரியும் வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் வியூலையும் ஸ்க்ரீனில் வர மாதிரி இங்கே கோடிங் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஆட் மெட்டா டேட்டா அப்படிங்கிற ஒரு யூசர் டிஃபைன்டு மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாக்குமெண்ட்டுங்கிற ஒரு கிளாஸில் டாக்குமெண்ட்டு நான் இங்கே அனுப்பியிருக்கிறேன். இங்கே செட் PDF டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டாட் ஆட் டைட்டில் அது வந்து ரெஸ்யூம்னு ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணும். அப்புறம் ஆட்ஸ் சப்ஜெக்ட் வந்து பர்சன் இன்ஃபோ. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டாட் ஆட் கீவேர்ட்ஸ் பர்சனல் எஜுகேஷன் ஸ்கில்ஸு. அப்புறம் டாக்குமெண்ட் டாட் ஆட் ஆத்தருங்கிறது நான் இங்கே டேக்னு கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து நம்ம பேரை டைப் பண்ணிக்கலாம். கிரியேட்டர் வந்து நேமை இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பப்ளிக் வாய்ட் ஆட் மெட்டா டேட்டா அப்படிங்கிற ஒரு மெத்தடை பார்க்க போகிறோம். அதில் டாக்குமெண்ட்டுங்கிற கிளாஸ்குள்ளே டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் இது வந்து எதுக்குன்னா
set pdf document properties pdf document properties செட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டோட டைட்டில் என்னன்னா ரெஸ்யூமு, அதோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பர்சன் இன்ஃபோ, அதோட கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல், எஜுகேஷன், ஸ்கில்ஸு. டாக்குமெண்ட் டாட் ஆட் ஆத்தர், இது யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் போட்டுக்கலாம். ஆட் கிரியேட்டர் நேமும் இங்கே போட்டுக்கலாம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆட் டைட்டில் பேஜ். டாக்குமெண்ட்டுங்கிற கிளாஸு, டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ இதில் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டி கேப்ஸ் இருந்தால் அது கிளாஸு, ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஆப்ஜெக்ட். ஸோ த்ரோஸ் டாக்குமெண்ட் எக்ஸெப்ஷன், இது ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா அது த்ரோ பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் ஸ்டைல் ஃபார் த டாக்குமெண்ட். ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாண்ட்டுங்கிற ஒரு கிளாஸில் cat font is equal to new font dot family dot times new romanல size 18 வச்சுட்டு font dot bold இதை வந்து cat fontன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணுறோம். டைட்டில் ஃபாண்ட்டை வந்து 22ல் வச்சுக்கிறோம். ஸோ அதை வந்து ஃபாண்ட் போல்டு, அண்டர்லைனு, பேஸ் கலர் கிரே இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி நம்ம வந்து ஒரு டைட்டில் ஃபாண்ட்டில் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஸ்மால் போல்டு அப்படிங்கிறதுல வந்து 12 வெறும் போல்டு, நார்மல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 12 நார்மல், font dot normal. Font normal equal to new font dot font family dot times new romanல 12ல font normal இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் நியூ பேரா, ஒரு பேரா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் பேரா ஹெட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், நியூ பேராகிராஃப் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறோம். செட் ஃபாண்ட்ஸ் இந்த பேராகிராஃப், அந்த பேராகிராஃப்க்கு என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் வேணும்னா பேரா ஹெட் டாட் செட் ஃபாண்ட்னு போட்டுட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ண டைட்டில் ஃபாண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை இங்கே அந்த ஆப்ஜெக்ட் இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஆட் ஐட்டம் இன்ட்டு பேராகிராஃப். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேரா டாட் ஆடுன்னு போட்டு நம்ம என்ன ஸ்க்ரீனில் வேணுமோ அதை நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெஸ்யூம்னு டைப் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது கிரியேட் அ டேபிள் இன்ட்டு டாக்குமெண்ட் வித் ஒன் ரோ, ஒரு ரோவில் டாக்குமெண்ட்டில் ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ பிடிஎஃப் டேபிள், மை டேபிளுங்கிற ஆப்ஜெக்ட், நியூ பிடிஎஃப் டேபிள்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காலம் மட்டும் போட்டுக்கிறேன். அந்த காலத்தில் மை டேபிள் டாட் செட் வித் பர்சன்டேஜ் வந்து 100. ஸோ 100னா ஃபுல் சைஸு. ஸோ பிடிஎஃப் செல் அடுத்து வந்து கிரியேட் நியூ செல் இன்ட்டு டேபிள். ஸோ அதுக்கு பிடிஎஃப் பி செல் இஸ் ஈக்குவல் பிடிஎஃப் பி செல் அப்படிங்கிற கிளாஸில் மை செல்லுங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நியூ பிடிஎஃப் பி செல்லில் நியூ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கால் பண்ணுறேன். அதில் வந்து மை செல் டாட் செட் பவுண்டர், மை செல் டாட் செட் பார்டர், ப்ராக்கெட்டில் ரெக்டாங்கிள் டாட் பாட்டம். ஸோ ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஆட் செல் இன்ட்டு டேபிள். ஸோ மை டேபிள் டாட் ஆட் செல் அப்படிங்கன்னா ஒரு செல்லை ஆட் பண்ணுறேன். அந்த டேபிளோட செல்லு வந்து மை செல் இருக்குது, அதை கால் பண்ணுறேன். ஸோ ஒரு செல் ஆட் ஆயிடுச்சு. அதோட ஃபாண்ட்டை வந்து கேட் ஃபாண்ட்டுன்னு போட்டு அதில் வந்து பேரா டாட் ஆடில் நேம் கொடுத்தாச்சு, அலைன்மெண்ட் கொடுத்து எலிமெண்ட் டாட் அலைன் சென்டர்னா சென்டரில் வந்துடும். இப்போது ஆட் ஆல் த அபவ் டீட்டெயில்ஸ் இன்ட்டு டாக்குமெண்ட், மேலே எல்லாம் டிஃபைன் பண்ணது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் டாட் ஆட் பேரா ஹெட்டு, டாக்குமெண்ட் டாட் ஆட் மை டேபிள், டாக்குமெண்ட் டாட் ஆட் மை டேபிள்னு சொல்லி 2 தடவை ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் டாட் ஆட் மை டேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மை டேபிளில் வந்து அந்த வித்து, ஸோ ஒரு ரோ வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இங்கே ஒரு கான்செப்ட், அதை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். நவ் ஸ்டார்ட் அனதர் நியூ பேரா. இப்போ வந்து பேரா பிஆர் பர்சன் இன்ஃபோ.
இப்போ now start another new paragraph PR personal info அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ஸ்மால் போல்டு அப்படிங்கிற ஃபாண்ட் ஸ்டைலை செட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணுறேன். இந்த 4 டைப்பையும் ஆட் பண்ணிவிட்டு 5, அதாவது நேமு, அட்ரஸு, சிட்டி, கண்ட்ரி, மொபைல் நம்பர். பர்சன் PR personal info டாட் செட் அலைன்மெண்ட் எலிமெண்ட் டாட் அலைன் சென்டர், இது எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட் ஆயிரும். இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறேன் PR personal info. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டாட் ஆட் மை டேபிள் அந்த ஸ்பேஸு, டாக்குமெண்ட் டாட் ஆட் மை டேபிள் அந்த வித்தான லைன் ஸ்பேஸையும் இங்கே கால் பண்ணுறேன். அடுத்தது பேராகிராஃப் PR ப்ரொஃபைல் நியூ பேராகிராஃப் செட் ஃபாண்ட் வந்து ஸ்மால் போல்டாக பண்ணிடுறேன். இதில் வந்து ப்ரொஃபைல் டாட் ஆட்னு சொல்லி ப்ரொஃபைலும் ப்ரொஃபைல் டாட் செட் ஃபாண்ட் நார்மல் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு சொல்லி இந்த ஐ எம் மிஸ்டர் பாபு சுப்ரமணியன், ஐ எம் அன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்பர் அட் SBS டெக்னாலஜின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் டாட் செட் ஃபாண்ட்டும் ஸ்மால் போல்டுக்கு மாற்றிட்டு டாக்குமெண்ட் டாட் ஆட் ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைலில் என்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் கிரியேட் ஏ நியூ பேஜ் இன் PDF டாக்குமெண்ட் டாட் நியூ பேஜ். இப்போ புது டாக்குமெண்ட் உருவாயிருச்சு. டாக்குமெண்ட் டாட் நியூ பேஜ்னா புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கோடு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் க்ளோஸ் த டாக்குமெண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் ஆல் கண்டென்ட். இப்போ அந்த கோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்துடும் க்ளோஸ் டாக்குமெண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் ஆல் கண்டென்ட் டாக்குமெண்ட் டாட் க்ளோஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இப்போ டிஸ்பிளேயில் நம்ம அந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் டெக்ஸ்ட் PDFங்கிற ஒரு கான்செப்ட்டு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.